தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம இடது கையில் தானம் பண்ணும்போது அது வந்து வலது கைக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாமே வந்து அவங்க செய்யக்கூடிய ஹெல்ப்பை வந்து வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க செய்யக்கூடிய ஹெல்ப்பை வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் சில பிரபலங்கள் வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி தான் வந்து ராஜ்கிரண் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்கிரண் பார்த்தீங்க அப்படின்னா முனி படத்துல வந்து ஒரு நல்ல செம்ம கேரக்டர் பண்ணிப்பாரு. அவ்வளோ அழகா அந்த முனி படத்துல பாத்தீங்கன்னா அவர் சாப்பிடுற ஒரு சீன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு ஆவியா வந்து அவர் வந்து அந்த சாப்பிடுற சீன் அவ்வளோ ஒரு சென்டிமெண்டல் ஒரு காட்சியா இருக்கும். ஸோ அந்த படத்துல ஷூட்டிங்ல வந்து இருந்துட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ஹீரோ வந்து லாரன்ஸ் அவர்கள். ஸோ லாரன்ஸ் அவர்கள் வந்து அடுத்து அவர் பண்ணக்கூடிய படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சனா படத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து முனி படத்துல ஷூட்டிங்ல இருக்கிறப்போ அவர் வந்து யோசிச்சுட்டு எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை கேரக்டர் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து நம்ம சரத்குமார் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒரு 4-5 திருநங்கைகளை வந்து வரவழைச்சிருக்காரு முனியோட செட்டுக்கு. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாரன்ஸ் அவர்கள் வந்து உட்கார்ந்து அந்த 4-5 திருநங்கை கிட்ட வந்துட்டு உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், நீங்க எப்படி பேசுவீங்க, எப்படி பழகுவீங்க, இதெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ராஜ்கிரண் அவர்கள் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த 4-5 திருநங்கைகளும் வந்துட்டு பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்ல போனா வந்து நாங்க பொதுவா வந்து ஒரு ரோட் சைட்ல வந்து நிப்போம் ஈவினிங் ஆனா. இது வந்து நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே வந்து சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்ட ஒரு இனமா தான் இருந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனா வீட்லயும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, படிக்க போனா வந்து ஸ்கூல் காலேஜ்ல வந்து எங்களை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க, அதனால நாங்க படிக்கவும் போல. ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் வந்து எங்களை பயங்கரமா அபியூஸ் பண்ணுவாங்க, அதனால வேற வழி இல்லாம நாங்க இந்த மாதிரி ரோட்ல நின்றுதான் சம்பாதிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்க லைஃப்ல நடந்த பயங்கரமான துயர சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க லாரன்ஸ் கிட்ட. சோ இந்த விஷயம் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பும் போது ராஜ்கிரண் அவர்கள் வந்து அந்த 4-5 திருநங்கைகளையும் வந்து கூப்பிட்டுட்டு அந்த 4-5 பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே நீங்க ரோட் சைடு எல்லாம் நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்டு, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி நடத்துறான், அந்த கம்பெனியில உங்க 4 பேருக்கும் 5 பேருக்கும் வந்து நான் வந்து வேற யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, அவங்க எல்லாருக்குமே நான் வேலை வாங்கி தரேன், ஆனா அந்த வேலையை நீங்க பொறுப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கேட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அவரோட கால்லயே வந்து விழுந்துட்டாங்களா அவங்க எல்லாருமே. இந்த மாதிரியான வார்த்தைகள் இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேட்டதே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சோ உடனடியா அடுத்த நாளே அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காரு. அந்த 5 பேரையும் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நடத்தக்கூடிய கம்பெனியில வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 5 பேர்ல வந்து 2 பேருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பயங்கரமா இருந்திருக்கு. அவங்க படிக்கிறதுக்கும் வந்து நம்ம ராஜ்கிரண் அவர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க பாத்தீங்க அப்படின்னா 10th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க. இப்போ 11th 12th ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கும் அவர் வந்து நான் ஸ்பான்சர் பண்றேன், நீங்க நல்லபடியா படிச்சு நல்ல முன்னேறணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. ஸோ ராஜ்கிரண் அவர்கள் பண்ண இந்த விஷயம் கண்டிப்பா வந்து பாராட்டத்தக்க கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதை கேட்ட உடனே எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.